ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த முருகனின் கை தொட்ட உன் கைகள்லையே உனக்கு தேவையானதையெல்லாம் ஒப்படைப்பதற்கான தேதியை நான் குறிச்சிட்டேன். நான் சொன்ன இந்த தேதியிலேயே உன் உயிரிலும் மூச்சுக்காற்றிலும் கலந்திருக்கும் இந்த கந்த பெருமான் கருணை மலை பொழிந்து உனக்கு தேவையானது எல்லாவற்றையும் ஏன் ஆசீர்வாதத்தோட அழகாக உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். இனிமே நீ நல்லபடியாக சிறப்பாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே வாழ்வதை யாராலும் தடுக்க முடியாது. உன் பிரச்சனை என்னவா இருந்தாலும் அதற்கு பரிகாரம் என்கிட்ட இருக்கு. நீ என்னை பரிபூரணமாக நம்பினாலே போதும். உன் உடம்பு மனசு பக்தின்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உன் கூடவே இருக்கிற உன் அப்பன் முருகன் என்னை நம்பி வந்த உன்னை விட்டுட்டு எங்கே போவேன்? நிச்சயமா உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் விலக போறதில்ல. உன்னுடைய இதயம்தான் என்னுடைய கோயிலாக இருக்கு. என்னுடைய இருப்பிடமே உன் இதயமாக இருக்கும்போது உன்னுடைய மனசுல நீ நினைக்கிற விஷயங்களையும் வருத்தப்படும் விஷயங்களையும் மட்டும் தெரியாமலா இருப்பேன்? எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். இன்றைய உனது நிலைமையையும் கண்டிப்பாக மாற்றி அமைச்சு நாளைக்கு எல்லாமே நல்லபடியாக செய்யணுங்கிறதுக்காக தான் என்னுடைய கரங்களையே தொட சொன்னேன். என்னை முழுமையாக நம்பக்கூடிய உனக்கு நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன் என் செல்வமே. எந்த விஷயத்தையும் அலட்சியமா நினைச்சினா அது நாளைக்கு எவ்வளவு பெரிய தப்பா முடியும்னு உனக்கு தெரியாது. எல்லா விஷயங்களையும் கவனமாக சரியாக சிறப்பாக செய்யக்கூடிய புத்திசாலித்தனமுள்ள பிள்ளையாக நீ இருக்க பழகு. உன் எண்ணங்கள் தடுமாறாம இருந்தாதான், மனசுல குழப்பமடையாம தெளிவாக இருந்தாதான் உன் வாழ்க்கை பயணம் தடமாறாம நீ நினைச்ச விஷயங்களை நடத்திக்க முடியும். நீ போய் சேரும் இடமும் வெற்றிகரமான சிறப்பான இடமாக இருக்கும் என் செல்வமே. இத்தனை நாளாக நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டதெல்லாம் போதும். எல்லாரும் உன்னை கைவிட்டுட்டாங்க நினைச்சு வருத்தப்படும் போதெல்லாம் ஒரு விஷயத்த மனசுல நினைச்சுக்கோ. எல்லாரும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை தூக்கி என் மடியில உட்கார வச்சு நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைப்பேன். ஒரு தந்தையானவன் தன் பிள்ளை ஆசைப்படுவதை வாங்கி கொடுத்துட்டு அந்த குழந்தை அதை வச்சு விளையாடுறதையும் சந்தோஷப்படுவதையும் பார்த்து எப்படி ரசிப்பார்களோ அப்படிதான் உன் அப்பன் முருகனும் என் பிள்ளையான நீ ஆசைப்படுறத உன் கையில் கொடுத்து நீ சந்தோஷமா வாழ்றத பார்த்து ரசிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளா உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உறவுகளும் சொந்தங்களும் தான் உனக்கு பலம்னு நீ நினச்சிக்கிட்டு இருந்த. ஆனால் அது தப்புன்னு இப்போது உனக்கு புரிந்து விட்டதல்லவா? நீ நிச்சயமாகவே அதிர்ஷ்டசாலி தான். ஏன்னா உன்னை சுற்றி இருக்க மனிதர்களை நம்பி பெரிய அளவில் ஏமாந்து போகாம இந்த அளவுக்காவது தப்பிச்சிட்டியே, அதையே பெரிய விஷயம்தான். உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் எல்லாரும் நீண்ட காலம் உன் கூட நிரந்தரமாக தங்க போறதில்ல. உன் அப்பன் முருகன் மட்டும்தான் உனக்கான உண்மையான உறவாக இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுத்து இந்த வானத்து அளவுக்கு உன்னை உயர்த்தி வைப்பேன். இந்த திருச்செந்தூர் முருகன் உன் வாழ்க்கையில உன் கூடவே இருக்கும்போது இனி எல்லாமே நிச்சயம் வெற்றிகரமாகவே நடந்து முடியும். நீ எதை நினைச்சும் வருத்தப்படக்கூட உனக்கு நேரம் இல்லாத அளவுக்கு எல்லா நேரமும் நீ எப்போதும் உனக்கான விஷயங்களை சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். என் அருள் உன் மீது பொங்கி வழியும் போது நீ எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம். நீ நினைச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். நீ இழந்த நேரத்திற்கும் கடுமையாக உழைத்ததற்கும் சேர்த்து இப்போ பலன் கொடுக்க போறேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில ராஜயோகம் அருளக்கூடிய நல்ல நாளாக நிச்சயமாக இருக்க போகுது. என்னை பார்க்குற இந்த நிமிஷமே, என்னுடைய வார்த்தைகளை வாக்குகளாக கேட்டுக்கிட்டு இருக்க இந்த நிமிஷமே உன் மனசுல ஒரு அமைதி தவழுது, ஒரு ஆனந்தமும் சந்தோஷமும் நம்பிக்கையும் வருதுன்னா இது நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும்னு தான் அர்த்தம். ஆம் என் செல்வமே, எந்த ஒரு மனிதன் என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக நம்பி என் வார்த்தைகளே வாழ்க்கை நினச்சி கேட்குறானோ, என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் வாக்காக நினச்சி வாழ்கிறானோ அவனுடைய கவலைகளை எல்லாம் காணாமல் போக செய்ய வேண்டியதுதான் என்னுடைய கடமை. நீ எப்போதும் நிம்மதியாக இருந்தாலே எல்லாமே சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையிலையும் இனி ஒவ்வொன்றாக உனக்கு நல்லதாக நடக்க தொடங்கும் என் செல்வமே.
இரும்புன்ற உலகத்தை யாரும் எதுவுமே செய்ய முடியாது. இரும்பு அடிச்சாலும் சரி, அல்லது தீயில காட்டினாலும் சரி, அந்த இரும்பு இரும்பாகவே இருக்குமே தவிர அது அழிஞ்சு போகாது, உடைஞ்சு போகாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அதான் அந்த இரும்புல ஒரு சாதாரண கொஞ்சம் தண்ணி ஊத்துனினா நாள் ஆக ஆக அது துருப்பிடிச்சு அந்த இரும்போட துரு அந்த இரும்பை முழுவதுமாக அழித்து அப்படி ஒரு உலோகமே இல்லாதது போல முழுமையாக அழிச்சு முடிச்சிடும். அதனால தான் உன்னைய சொல்றேன், நீ இரும்பு போல உறுதியாக வைராக்கியமாக தெளிவாக பலமாக இருக்கலாம். ஆனா ஒரு சாதாரண தண்ணி போல உன் சிந்தனையில நீ தேவையில்லாத விஷயங்களை ஏத்துக்கிட்டினா அந்த சிந்தனைகளை உனக்கு துருவாக மாறி உன்னை அழித்துவிடும். தேவையற்ற சிந்தனைகளையும் தேவையில்லாத விஷயங்களையும் உன் மனசுல நினைக்காதன்னு நான் சொல்றது இப்போது உனக்கு புரியுதா? அந்த இரும்பின் துரு போல உன்னை அழிக்க நினைக்கிற எந்த விஷயத்தையும் உன் வாழ்க்கையில நீ அனுமதிக்காதே. நீ நினைக்கிறது போலவும் பயப்படுறது போலவும் எதுவுமே தவறாக நடத்து போகாம உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ ரொம்ப நாளா கேட்ட ஒரு விஷயத்தையும் கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில நான் நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்வமே. நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கேற்ற எல்லா விஷயங்களையும் உன் அப்பன் முருகன் அமைச்சு கொடுக்கிறேன். உன் பிரார்த்தனைகள் நிச்சயமாக நிறைவேறும். பொருளாதாரத்துல உனக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நீ செய்ய வேண்டிய வேலைகளில் மட்டும் சரியாக கவனம் செலுத்தி உன் கடமைகளை எல்லாம் தவிர்க்காம சரியா அந்தந்த நேரத்துல அதை சிறப்பா செஞ்சிடு. உன் வேலைகளையும் கடமைகளையும் நீ கவனத்தோட செய்யும் போது அது எல்லாவற்றையும் சிறப்பாக நான் முடிச்சிருவேன். உன் கர்ம வினையெல்லாம் சீக்கிரமே காணாம போக போகுது. எப்பவுமே மனசை மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டினா நான் உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்துவேன். என் மேல கோபப்படுறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா உன்னுடைய தந்தை மீது நீ எப்படி உரிமையோடு கோவிச்சுக்குவியோ, அப்பாவித்தனமா வெகுளித்தனமா அழகாக உரிமையோடு கோவிச்சுக்குவியோ, அதே போல்தானே என் மேலையும் பக்தி கலந்த மரியாதையோடும் பாசத்தோடும் உரிமையோடும் கோவிச்சுக்கிற. பரவாயில்ல, நீ நல்லவனா இருக்கிறதால தான் உனக்கு எல்லா பிரச்சனைகளும் வருதுன்னு நீ நினைக்கிறத. ஆனா அது உண்மை கிடையாது என் செல்வமே. நீ நல்ல பிள்ளையா நான் சொல்றத கேட்டு வாழ்றதுனால உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்கள் வருதுன்னு நீ என் மேல கோபப்பட்டது உண்மை கிடையாது. நீ நல்லவனாக இருப்பதால தான் இவ்வளவு சீக்கிரமா நான் உன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக உன்னை தேடி ஓடி வந்திருக்கேன். உன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கான நேரம் வந்துருச்சு. நீ எப்போதும் நீயாக இருந்தினா நான் இனி என்றும் என்றென்றும் எப்போதும் உனக்கு துணையாக உன் கூடவே இருப்பேன். உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் போக்கி உன் வாழ்வை வளம் பெற செய்வதற்காகவே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை உனக்கு சாதகமாக மாற்றி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசோட இரு. சில விஷயங்கள் உனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலாம், பல விஷயங்கள் உனக்கு பிடிக்காததாக நடக்கலாம். ஆனால் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அதை சாதகமாக சரின்னு ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள்ள இருந்ததுன்னா நீ எங்கும் எதிலும் எளிதில் தோற்க மாட்டாய் என் செல்வமே. நினைக்காதது நடந்தாலும் விரும்பாதது நடந்தாலும் பிடிக்காததே நடந்தாலும் கூட பரவாயில்ல பார்த்துக்கலான்ற அந்த தைரியம் ஓ மனசுக்குள்ள இருக்கும்போது நீ தோற்றுப்போக நான் எப்படி விடுவேன்? எப்போவுமே ஊர் என்ன சொல்லும் உலகம் என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்காத. உனக்கு என்ன தேவை, உனக்கு எது சரியா வரும்னு மட்டும் யோசி. ஏன்னா உன்னை பற்றி இந்த உலகத்துக்கும் ஊருக்கும் தெரிய போகிறது கிடையாது. உன் கஷ்டமும் உன்னுடைய சூழ்நிலையும் உன் வலியும் வேதனையும் உனக்கு மட்டும்தானே தெரியும். அதை பற்றி யோசித்து உனக்கான முடிவுகளை எடுக்கணுமே தவிர மற்ற மனிதர்களுக்காக நீ முடிவெடுக்கும் போது யோசிக்க வேணாம். ஏன்னா நீ நல்லா இருக்கும்போது உன் கூட வந்து நிற்கிற இந்த ஊரும் உலகமும் நீ கஷ்டப்படும் போது என்னான்னு கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களுக்காகவா உன் வாழ்க்கையில் நீ முடிவெடுக்கணும்? எதுவாக இருந்தாலும் உனக்கான முடிவுகளை உனக்கு சாதகமாக உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கைக்கு சரியான சாதகமான முடிவுகளை மட்டும் எடுக்க பழகு. நான் உன் கூட இருக்கும்போது நீ கவலைப்படவே கூடாது. உன் கஷ்டம் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. நானும் உன் கூடவே இருக்க போகிறேன் என் செல்வமே. செயல்களை பற்றி சிந்திக்கும் போது இதை எப்படி செய்யலாம் அதை எப்படி செய்யலான்னு யோசிக்கும் போது
உன்னுடைய மூளை சொல்கிறத கேளு. ஓ மூளை உன்னை எப்படி அறிவாளித்தனமாக புத்திசாலித்தனமாக வழி நடத்துதோ அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு செயல்களை சிறப்பாக சரியாக செய்ய ஆரம்பி. இதுவே உன் குடும்பத்தை பற்றி யோசிக்கும்போது, உன்னுடைய சொந்த பந்தம் உறவுகளை பற்றி யோசிக்கும்போது அன்பை பிரதானமாக வச்சுக்கிட்டு உன் மனசு சொல்கிறத கேட்டு நட. ஏன்னா மனசு ஒன்றும் மூளை ஒன்றுன்னு ரெண்டுமே எப்போதுமே ஒரே மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் முடிவை தராது. பல சமயங்களில் புத்தி ஒன்று சொல்லும், மனசு வேற ஒன்று சொல்லும். எதை கேட்குறதுன்னு குழப்பம் வரும்போதெல்லாம் அது குடும்பம் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் உன் மனசு சொல்கிறத கேளு. வெளி உலகம், வேலை, குடும்பம், தொழில் இப்படி மற்றது சம்மந்தப்பட்டதாக இருக்கும்போது உன் மூளை சொல்வதை புத்திசாலித்தனமாக கேட்டு நடக்க பழகு. இந்த உலகத்தில் மனிதர் உயிர்களுக்கு அறிவுக்கும் அன்புக்கும் வேறு வேறு சம்பந்தம். அறிவுக்கு அன்பு புரியாது, அன்புக்கு அறிவே கிடையாது. அன்பு எப்போதுமே அறிவற்ற செயல்களை அன்பு வசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடியதாகத்தான் இருக்கும். நீதான் எந்த இடத்துல மூளையை பயன்படுத்தணும், எந்த இடத்துல மனசை பயன்படுத்தணும்னு புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். என் செல்வமே, என்னை நம்பி வந்த உன் வாழ்க்கையில் இனி நிச்சயமாக வெற்றி மேல் வெற்றிதான் உனக்கு கிடைக்கும். இப்போது நீ சந்திக்கிற சூழ்நிலைகள் எல்லாத்தையும் சமாளித்து நீ கற்பனை செஞ்சு கனவு கண்டபடி உன் நனவையெல்லாம் நிஜமாக்கி கனவையெல்லாம் முழுசாக்கி குழப்பங்களையெல்லாம் தீர்த்து வைப்பதற்காகவே என்னுடைய கைகளை தொட சொன்னேன். இதுவரை நீ தோத்து போனதையும் இதுவரை நடக்காம போன விஷயங்களையும் நினச்சி நம்பிக்கை இழக்காம முழு மனசோட என்னை நம்புனினா இன்னும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்துவேன். நேற்றைய இழப்புகளை மறந்து நாளைய வெற்றியை நோக்கி இன்றைய பொழுதை நீ வாழ்ந்தினா இனி வரப்போகும் ஒவ்வொரு நாளும் நிச்சயம் உனக்கான வெற்றி நாளாக, உன் இலக்குகளை அடையக்கூடிய நாளாக இருக்கும். என் செல்வமே, சில அவமானங்களை பட்ட உன் வாழ்க்கையில் பல அனுபவங்களை நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு அனுபவமும் உன் வாழ்க்கைக்கு அவசியமானதாகத்தான் இருந்திருக்கு. அதனால் நீ படிச்சுக்கிட்ட, நீ கற்றுக்கிட்ட, நீ பார்த்த விஷயங்களை வச்சு அதையெல்லாம் உன் வாழ்க்கையில் பயன்படுத்தி எப்படி முன்னுக்கு வரணும்னு யோசித்து வேலை செய். உனக்கு தேவையான எல்லா மாற்றங்களையும், உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கேன். நீயே சற்றும் எதிர்பாராத விதத்தில் எல்லாத்தையும் சந்தோஷமாக நான் கொண்டு வந்து தருவேன். உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்குவதற்காக தான் என்னுடைய கரம் தொட்டு ஆசி பெற சொன்னேன். உன்னுடைய பல விருப்பங்களை நான் நிராகரிப்பதற்கான காரணத்தை கூடிய சீக்கிரம் நீ தெரிஞ்சுக்கிறதுக்கான காலம் வரும். நீ எதை நினச்சும் வருத்தப்படாத. இனி எல்லாம் நன்மைக்காக நல்லதாகவே நடக்கும்.